தமிழக எம்பிக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சு வெங்கடேசன், மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதைத் தொடர்ந்து தமிழக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சு வெங்கடேசன், மாணிக்கம் தாக்கூர் உட்பட தமிழக எம்பிக்கள் சிலரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். புகை குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக அமளியில் ஈடுபட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான தகவலை அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். புகை குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக அமளியில் ஈடுபட்டதால் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சு வெங்கடேசன், மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆண்டன். தமிழக எம்பிக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இரு அவைகளிலும் என்ன நிகழ்ந்தது விரிவா பகிர்ந்துக்கங்க. அதான் நேற்று பிரச்சனை காரணமாக தற்பொழுது நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அமளியானது நிலவி கொண்டிருக்கின்றது. இந்த நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாகத்தான் உரிய விளக்கம் அளிக்கப்படவில்லை என்று அவர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர்கள் சார்பில் கூறப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் அந்த ஏற்கனவே அந்த நேற்று தாக்குதலில் ஈடுபட்ட 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவானது விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. அதுபோல ஒரு சிறப்பு விசாரணைக்கு உள்துறை அமைச்சகமும் உத்தரவிட்டிருக்கின்றது. பல கட்டங்களாக அந்த 4 பேரிடமும் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கூடுதலாக காவலில் எடுத்தவர்கள் விசாரிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழல் தான் நாடாளுமன்றத்தின் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக இன்று நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் எதிர்பார்ப்புக்கிடையே இந்த நாடாளுமன்றமானது மீண்டும் காலையில் 11 மணிக்கு கூடியது. ஆனால் கூடியதிலிருந்தே தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குழப்பத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதன் காரணமாக தான் தொடர்ந்து அங்கு ஒரு அவையானது சுமூகமற்ற நிலையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் தான் காலையில் இன்று மக்களவை கூடியதுமே கூட அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களவை சபாநாயகர் அவர்களை அமைதி காக்குமாறு கோரிக்கை விடுத்தார். ஆனால் அவர்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை. அதுபோல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இது தொடர்பாக இந்த நேற்று நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதன் காரணமாக நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு யாரும் இடையூறு விளைவிக்க கூடாது என அவர் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் நிலவிக் கொண்டே இருந்ததன் காரணமாக அவை நடவடிக்கையானது தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டே கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் சற்று முன்னர் நாடாளுமன்ற மக்களவையில் இதுபோன்று தொடர்ந்து இடையூறு செய்ததாக கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதாக நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்ததாக குறிப்பிட்டு ஏற்கனவே 5 நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதாவது ஜோதிமணி, அதே போல DN பிரதாபன், ஹிபி ஈடன், ரம்யா ஹரிதாஸ், டீன் குரியகோஸ் என்ற அந்த 5 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து கூச்சல் குழப்பம் நிலையின் காரணமாக மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் தற்போது 3 மணிக்கு நாடாளுமன்ற மக்களவை மீண்டும் கூடியது. அப்பொழுதும் அங்கு மீண்டும் கூச்சல் குழப்பம் நிலையது. அந்த நேரத்தில் தான் மீண்டும் மாணிக்கம் தாக்கூர், தமிழகத்தை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிப்பதாக கூறி இடையூறு ஏற்படுத்ததாக கூறி சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக நாடாளுமன்ற தொடர்ந்து இடையூறு உழைக்கும் முறையில் செயல்பட்டதன் காரணமாக சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதன் காரணமாக அடுத்த எஞ்சியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்க முடியாது என்பதுதான் அந்த அறிவிப்பாகும். அதே போல மாநிலங்களவையிலும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக மாநிலங்களவை தலைவர் அறிவித்தார். அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகும் அவர் மீண்டும் மாநிலங்களவையில் மீண்டும் இருந்த அவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டதாக
மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் குறிப்பிட்டார். இதுபோன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் மீண்டும் மாநிலங்களவையில் வந்து இருப்பது ஏற்புடையதல்ல, அவை நடவடிக்கைகளுக்கு எதிரானது, அரசியலமைப்பிற்கு எதிரானது. எனவே அவர் அவையை விட்டு வெளியேற வேண்டும் என அவர் அறிவுறுத்தியிருந்தார். அதுபோன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது நாடாளுமன்றமானது இந்த பிரச்சனை காரணமாக இன்றைய தினம் முழுவதும் இதுபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவை நடவடிக்கைகளில் அவர்கள் இந்திய நாட்டில் கலந்து கொள்ள முடியாதபடிக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இருப்பினும் இந்த கூச்சல் குழப்பம் தொடர்ந்து நிலவிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது அவைகளானது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆண்டன்.